செய்திக்கு நேராக கடந்து போவோம். இந்த மாசம் கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தங்களோடு வார்த்தைகளுக்கு நேராக கடந்து போவோம். We'll go into the sermon. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் Genesis chapter 13 16ஆம் வசனத்துக்கு நேராக verse 16. உன் சந்ததியை பூமியை தூளை போல பெருக பண்ணுவேன். கர்த்தருடைய வார்த்தை நம்மோடு பேசுகிறது. God's word is, உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை என்ன கூடுமானால் உன் சங்கதிகளும் எண்ணப்படும். என் அன்பு பிரியமான ஜனமே, my beloved people, உங்க கர்த்தர் இந்த மாசம் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லுகிறார். God is telling that he will bless you. அது எப்படிப்பட்ட ஆசீர்வாதமா? And how it will be is, ஒருவரும் எண்ணக்கூட முடியாதபடி விசேஷமான ஒரு பெருக்கத்தை கர்த்தர் இந்த மாசம் கொடுக்க no போகிறார். one could count your blessings. It will be that special. சொல்லுங்க, பக்கத்துல கைபிடிச்சு சொல்லுங்க, இந்த மாசம் உங்க வாழ்க்கையில ஒரு பெருக்கத்தை உண்டு பண்ண போகிறார். This month you'll see an increase, a growth in your life. கையை பிடிச்சு வாய் திறந்து சொல்லுங்க, ஏசப்பா இந்த மாசம் உங்க வாழ்க்கையில பெருக்கத்தை உண்டு பண்ண போறார். God is going to give a growth in your life. எதுல பெருக்கனா? வருமானத்துல ஒரு பெருக்கத்தை கர்த்தர் கொடுக்கிறார். A growth in your income. குடும்ப சமாதானத்துல ஒரு பெருக்கத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஆரோக்கியத்துல ஒரு பெருக்கத்தை கொடுக்க போறார். And a growth in your health. ஞானத்துல ஒரு பெருக்கத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். Growth in wisdom. கனத்திலும் மகிமையிலும் ஒரு பெருக்கத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். Growth in honor. இதுதான் இந்த மாசம் வாக்குத்தத்தத்தை டெய்லி சொல்லுங்க, போகும்போது வாக்குத்தத்தை அட்டை வாங்கிட்டு போங்க. இன்னைக்கு என்ன தலைப்பு? Today's topic is, இந்த வாக்குத்தத்தம் தான் தலைப்பு. so the promise word is the topic. என்ன தலைப்புனா? The topic is சமாதானம், peacefulness, வருமானம், income, ஆரோக்கியம். and health. இதுல பெருக்கம் வேணும்னா And how to see a growth in it. இப்படி ஜெபிக்கிறது. How should I pray to get a growth in? என்ன ஜெபம் பண்ணா நான் இதுல இருந்து பெருக முடியும்? How can I pray to see a growth in these? நிறைய பேர் வாழ்க்கை எப்படி ஓடிக்கொண்டிருக்கனா, Many people's life is going on. இருக்கிற வாழ்க்கையை சமாளிச்சுட்டு போயிட்டு இருக்கோம். They are just living with what they have. பெருக்க நான் பாக்குறேன், ட்ரை பண்றேன், ஆனா முடியல. இருக்கிறத நான் சமாளிச்சா போதும். They don't want to see the increase and growth. They just live with what they have. நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா உங்க வருமானம் பெருகிடுச்சா? Did your income increase? 2 மாசம் 2026 உங்க சம்பளம் 20% 30% பெருகுமா? ஆமான்றவங்க சொல்லுங்க. இல்ல, பெருக்க இருக்காது. அழகுல பெருக்க இருக்குமா? இருக்காது. Is there growth in your beauty? உங்க ஆரோக்கியத்துல ஒரு பெருக்கம் இருக்குமா? Is there growth in your health? இல்ல. அப்ப என்னதான் இருக்கும்? Then what growth do we have? உங்க வாழ்க்கையில என்னதான் இருக்கும்? இந்த அடுத்த வருஷம் ஆனோனையும் கேஸ்ல 100 ரூபாய் ஏறும், பெருக்கம் இருக்கும். கோல்டுல இப்ப ஆல்ரெடி அது எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் மாதிரி நிக்காம போயிட்டே இருக்கு. 1 லட்சம் ரூபாய் என்ன பண்ணிடுச்சு? கிராஸ் பண்ணிடுச்சா 1 லட்சம் ரூபாய்? தலையை சரியா ஆட்டலன்னு என்ன அர்த்தம்? கடந்த 2-3 மாசமா நகை வாங்கலன்னு அர்த்தம். வாங்க போனாதான் தெரிஞ்சிருக்கும். நம்ம எல்லாம் விக்கிற ஆளு, வாங்க ஆளு கிடையாது. பெருக்கம் இல்ல. நகை கண்டிப்பா ஏறும், ஆமாவா? ஆமா. பால் ரேட் ஏறுமா? ஏறும். பெட்ரோல் ரேட் ஏறுமா? ஏறும். வருஷத்துல 2 முறை கரண்ட் பில்ல ஏத்துறாங்க, ஏறுமா? ஏறும். வாடகை ஏறுமா? ஏறும். ஆனா என்ன ஏறாது? வருமானம் ஏறாது. Our expenses increase, but our ஆரோக்கியம் income does not increase. இன்கிரிமெண்ட் வராது. குடும்பத்துல சமாதானம் இல்லை. இப்படிதான் வாழ்க்கை. இது ஆனா நம்ம ஓடுற ஓட்டம் பாத்தீங்கன்னா ஆரோக்கியத்திற்காக, பெருக்கத்துக்காக ஓடுறோம். But we live our life for a good health, and ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணி அந்த பெருக்கத்தையும் நம்ம ருசி பார்க்கிறது இல்ல. But by some mistake we are losing it. இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். Today God is speaking with you. God is speaking with you. துன்பத்தை கர்த்தர் மாற்றுகிற தேவன். உங்க ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறவரா இருக்கிறார். God will answer your prayers. இந்த வேளையில கர்த்தர் மாற்ற போகிறார். இன்னைக்கு செய்தி நீங்க கேட்டீங்கன்னா நிச்சயமா இந்த மாசத்துல ஒரு பெருக்கத்தை பார்க்க முடியும். If you listen to this sermon, you will see a change in your life. கடந்த இந்த வருடத்தின் வாக்குத்தத்தம் என்ன? What is the promise word for this year? கரெக்டா சொல்லுங்க. இந்த வருடத்தின் வாக்குத்தத்தம் என்ன? பலுகவும் பெருகவும். ஆனா என் வாழ்க்கையில வாக்குத்தத்தத்தை கர்த்தர் ஊழியக்காரர் மூலமா என் மூலமா சபைக்கு கொடுத்தார். ஆனா நடந்தது என்னன்னா, But what happened was, இந்த மாசம் இந்த வருஷம் ஃபுல்லாவே அவமானத்துல பெருக்கும், this year was full of embarrassment, செலவுல பெருக்கும், was full of expenses, துன்பத்துல பெருக்கும், sorrows, கஷ்டத்துல பெருக்கும், and increase பிரச்சனையிலும் பெருக்கும், increase in problems. மொத்தமா பெருக்குமா. 2 வாரத்துக்கு முன்னாடி பாஸ்டர் மட்டும் பேசுறேன், என்ன வாக்குத்தத்தம் மாறிகிரி கர்த்தர் பேசிட்டாரா? சபையில எனக்கு மட்டும் இல்ல, சபையில இருக்க முக்கியமான விசுவாசி எல்லா வாழ்க்கையிலும் பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான நெருக்கம். சபையில முக்கியமான விசுவாசி ஒருத்தர் இறந்து போனாரு. சில பேர் குடும்பங்கள்ல ரொம்ப பலவீனமா ஆயிட்டாங்க.
வேலை போயிடுச்சு, இப்படி நிறைய நெருக்கங்கள் ஏற்பட்டுட்டே இருந்தது. அப்பதான் பாஸ்டர் மட்டும் சொன்னேன், வாக்குத்தத்தம் என்ன மாறி இருக்கு. May the word is not changed. சரி, முடிவு பண்ணோம், ஜெபம் பண்ணோம். இந்த மாசம் வாக்குத்தத்தை பத்தி அதே பெருக்கம் தான். And this month's promise நான் word is கர்த்தரிடத்துல the same. கேட்கிறேன், ஆண்டவரே என்ன ஆண்டவரே, And I asked God, why? எப்படி இல்லாத போது எப்படி பெருக்கத்தை உண்டு பண்ணுவீங்க? How will you make an increase? இந்த வசனத்தை படிச்சுட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு என்ன ஆண்டவரே என்ன பெருக்கத்தை உண்டு And I பண்ணுவீங்க? was meditating the verse and I was asking எனக்கு God. முன்பாக பேதுருவை கர்த்தர் காட்டினார். நான் எந்த ஒரு காரியம் அந்த வசனமா இருந்தாலும் அந்த இடத்துல நான் கூட இருந்தேன்னா நான் நேர்ல பார்த்தா என்ன இருக்குமோ அதை நினைச்சு பார்த்துக்கிட்டே இருப்பேன். பேதுரு ஒரு முறை கடல்ல போயிட்டு, அவர் ஃபிஷர்மேன். Peter was a fisherman. அவர் கடல்ல போய் காலைல இருந்து ஈவினிங் வரையும் போய் நைட்டு வரையும் என்ன பண்றாரு, வலைய போடுறாரு. எந்த வடது பக்கம் இடது பக்கம் தெற்கு நாலா பக்கம் வலைய போடுறாரு, காத்து இருக்கிறாரு. He waited the day full day long to ஆனா catch fish, என்ன கிடைக்கல, மீன் அகப்படல. but there was no fish caught. மீன் அகப்படல. ஆனா கடைசியா என்ன பண்ணாருன்னா அவரு, And finally he found. எல்லாம் நொந்து போயிடுச்சு. இப்ப வீட்டுக்கு போனா நான் என்ன சொல்லுவேன்? He didn't know what to do. ஆமா, நான் வீட்டுல போனா என்ன சொல்லுவேன்? What will he say? நாளைக்கு கதை என்ன பண்ணுவேன்? இப்ப பிழைக்கிறதுக்கு வழி இல்ல. He had no other way. ரொம்ப நொந்து போய் தான் அந்த படகை எடுத்துட்டு வந்து கட்ட வந்திருப்பான். He came to the shore with the sorrow. அந்த கட்ட வந்த உடனே இயேசு கிறிஸ்து அவன் படகு கிட்ட வந்துட்டு, வா போய் கடலுக்கு போலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு. And then God came to him and he said, பாருங்க, நான் முழுதும் வேலை செஞ்சுட்டு திருப்பி வந்துட்டு, வா வண்டி எடுனா வண்டி எடுப்போமா நம்ம, போய் உனக்கும் வேலை இல்லை உனக்கு ஒன்னொருக்கும் வேலை இல்லை, நான் நாளைக்கு பார்த்துக்கலாம் சொல்லுவோமா இல்லையா? எனக்கு தெரியாத இவர் இயேசு கிறிஸ்து யாருன்னு பார்த்தீங்கன்னா தச்சர், ஒரு கார்பெண்டர். ஆனா என்ன பண்ணல, அவரு யார் வந்திருக்கிறா என்ன வந்திருக்கா எதுவும் யோசிக்கல. he didn't know. வந்தவர் ஒரு மனுஷன் சொல்றாரு, வா படகுல ஏறலாம், He told வா him, என் கூட வா படகுல வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. he called him to the boat. என்ன பண்றதுன்னு தெரியல He அவருக்கு. didn't know what to do. நிறைய நேரம் நம்ம என்ன பண்ணிருப்போம்னா, நல்லா கவனிங்களேன், Many times இதே சர்ச்சுக்கு தான் வந்திருப்பீங்க, we would have come to the same இதே church. அபிஷேக கூட்டத்துக்கு தான் We வந்திருப்பீங்க, would have come to the same இதே prayer. ஜெபத்துக்கு தான் வந்திருப்பீங்க. We would have come to the same ஆனா prayer. என்ன பண்ணிருக்க மாட்டீங்க, உன் வாழ்க்கையில ஒரு பெருக்கமோ உன் ஜெபத்துக்கு ஒரு வல்லமையும் கிடைச்சிருக்காது. But we would have not seen any change in our life. சில பேர் சாட்சி சொல்லுவாங்க, Many people will say testimony. ஐயோ என் வாழ்க்கை நொந்து போச்சு, இப்ப ஜெபம் வர்றது குறைவாயிட்டு இருக்கும், Now the prayers will be உபவாசம் lessened. குறைவாயிட்டு இருக்கும், Now the fasting will be lessened. இல்ல சபைக்கு ஒரு நேரம் கம்மியாயிட்டு இருக்கும். And the time we spend in the church. சில பேர் எல்லாம் பாப்பேன், காலையில வந்தாங்கன்னா ஈவினிங் வரை உட்காருவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சர்வீஸ் கூட வருது இல்ல. People will not be able to attend even one நான் கேட்டா, service. பாஸ்டர் என்ன பாஸ்டர், ஜெபம் பண்ணி பார்த்துட்டேன், என் கணவன் மாறல, என் பிள்ளை மாறல, என் கடன் மாறல. Because they'll say there is no change in their lives. உடனே நொந்து போயிடுவாங்க. They'll become tired. இதுவரையும் பேதுரு தனக்கு உண்டான எக்ஸ்பீரியன்ஸ், தனக்கு உண்டான பலத்துல, தனக்கு உண்டான வல்லமையினால, With his தனக்கு power, உண்டான கிருபையினால with his அவன் strength. தன் வலைய அவன் வாழ்க்கையில அங்க போட்டு அவன் தோத்து போயிட்டான். He was failed when he சில used நேரங்கள் his, அவனுக்கு வருமானம் வந்திருக்கு, சில நேரம் அவனுக்கு வருமானம் வரல. mostly he failed when he used his strength to catch the fish. என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்திருக்கலாம். He didn't know what to do. இங்க இயேசு வந்து சொல்ற, திருப்பி வா படகுல போலாம். And God is calling நான் him again. யோசிக்கிறேன், கண்டிப்பா திட்டிட்டே தான் என்ன பண்ணிருப்பான், படகு எடுத்துருப்பான். I think that he should have been scolding the Lord. என்னப்பா பாக்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கிறாரு, போலாமா வேணாமா, எதுக்கு கூப்பிடுறாருன்னு தெரியல, Should I சரி go போலாம். or not? போனா ஏதோ கையில காசு கொடுப்பாரு நம்பி தான் போயிருப்பான். ஒருவேளை அப்படிதான் இருக்கலாம். It would have been like இல்லன்னா ஒருத்தர் திருப்பி இன்னைக்கு எல்லாம் போய் நொந்து போய் வந்துட்டு சொன்னான்னு யாரோ ஒருத்தர் சொன்னா அவரு நம்பிக்கையில போக மாட்டான், கண்டிப்பா திட்டிட்டு மனசுக்குள்ள முனைவிட்டு தான் போயிருப்பான். many people would have been hurt and he would have gone. அங்க போய் கொஞ்ச நேரத்துல And after going again, வலைய போடுன்றாரு. என்னப்பா இவரு காசு கொடுப்பாரு, ஏதாவது உதவி சொல்லுவாருன்னா வலைய போடுனா, மனசுல தெரியும் நான் போடாததான் இந்த இடத்துல தான் போட்டேன், நான் நேத்து தான் உபவாசம் போட்டேன், நான் நைட் பிரேயர் பண்ணேன், I prayed yesterday. நான் அந்த ஊழியத்துக்கு போனேன், I went to the prayer நான் meeting. ட்ராக்ஸ் ஊழியம் போனேன், I did that இந்த பாஸ்டர் ministry. எனக்கு ஜெபம் பண்ணாரு, I went to that நான் 4 pastor. மாவடிக்கு போனேன், ஜீசஸ் காலுக்கு போனேன், நான் இந்த பிரேயருக்கு போனேன், எல்லாம் பிரேயர் போனேன். இப்ப திருப்பியும் போயிட்டு நான் பிரேயருக்கு போக சொல்றீங்களே. Should I go again? ஜெப சொல்றாரு, இதுவரையும் உன்னுடைய பலத்துல போட்டேன், இன்னைக்கு நான் உன் படகுல ஏறி இருக்கேன், Today God has நான் உன் படகுல இருக்கிறேன், இப்ப என் மேல நம்பிக்கை வச்சு ஒரு வலையை போடு, என் மேல விசுவாசத்தை வை.
Have faith in me. உன் வாழ்க்கையில ஒரு பெருக்கம் வேணும் என்றால் விசுவாசம் ரொம்ப முக்கியம். If you need to see a என்ன விசுவாசம் என்றால் இயேசு கிறிஸ்து உன்னோடு இருக்கிறார்னு அர்த்தம். என் கூட தான், என் படகுல தான், என் வாழ்க்கையில தான், என் ஜெபத்துல தான், என் கூட தான் இருக்கிறார். He is with me in my life. நான் அழும் பொழுது என் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். God is with me when I cry. நான் சிரிக்கும் பொழுது என் கர்த்தர் என் கூட God is இருக்கிறார். with me when I smile. பசியில இருக்கும்போது தேவன் என் கூட இருக்கிறார். God is with me when I'm hunger. கையில ஒண்ணுமே இல்லாத போது தேவன் என்னோடு இருக்கிறார். God is with me when I have nothing. அந்த விசுவாசத்துல And we have to have that faith. அவன் வலையை போடுறான். And he threw the net. வலையை போடும்போது அவனுக்குள்ள என்ன இருக்காது, ஒரு நம்பிக்கை இருந்திருக்காது. என்னடா வலை இருக்கும், He wouldn't have believed பார் it. இங்க தான் போட்டு ஒண்ணு இல்லன்னு பார்த்து வலையை தூக்குறான், வலையை தூக்க முடியல. And when they take the தூக்குறான், net out, they தூக்குறான். couldn't take it out. வலை கிழியத்தக்கதாக, படகு ரொம்ப தக்கதாக, இதுவரையும் அவன் வாழ்க்கையில பார்க்காத மீன்களை அன்னைக்கு அவன் வலையில சிக்க ஆரம்பிக்கிறது. என் அன்பு சகோதரி சகோதரியே, இந்த நவம்பர் மாதம் வாழ்க்கையில இதுவரையும் காணாத ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். God has a blessing for you in this November. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேவை இருக்கும். Everyone has different needs. சமாதானத்தை தேடுவீங்க, ஒருத்தர் Some வாழ்க்கையை people தேடுவீங்க. go for peacefulness, some will go for. இன்னைக்கு எதை நீ தேடுறியோ அதுல ஒரு பெருக்கத்தை என் இயேசு கிறிஸ்து வைத்திருக்கிறார். You will see a growth in what. அப்ப எவ்வளவு நம்பிக்கை வந்திருக்கும் அவனுக்கு. இன்னைக்கு நீங்க எத்தனை பேர் என் கூட இயேசு கிறிஸ்து இருக்கிறான்னு சொல்லிட்டு இந்த மாசம் வலையை போட ஆயத்தமா இருக்கீங்க? வலை என்பது ஜெபம், வலை என்பது ஜெபம். The net is the prayer. நீ ஜெபம் பண்ணு, மீண்டும் கர்த்தர் இதுவரையும் கிடைக்காதது இந்த மாசம் கர்த்தர் வாழ்க்கையில செய்ய போகிறார். Pray, God will. தடைப்பட்டிருக்க திருமணம் நடக்கும். குழந்தை இல்லாத கர்த்தர் குழந்தையை கொடுக்க போகிறார். God will give a child. கட்டப்பட முடியாத வீடுகள் கட்டப்படும். All the bonds will be broken. தீராத கடனுக்கு ஒரு வழியை கர்த்தர் கொடுப்பார். God will make a way for. வராத பணம் இன்னைக்கு வர போகிறது. You will receive the money. கிடைக்காத ஒரு சமாதானம், பிரிந்து போன குடும்பத்தை ஒன்று சேர்க்கிற தேவன் என்னோ இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் மத்தியில் விளையாடிக் கொண்டிருக்கிறார். ஆமென். அன்பு பிரியமான My ஜனமே, beloved people, இன்னைக்கு வந்திருக்க ஒவ்வொருத்தரும் விசேஷமானவர். everyone is special to சரி, God. இந்த வாக்குத்தத்தம் நல்லா இருக்கு. The promise இந்த was good. வாக்குத்தத்தம் என்ன பெருக்கத்தை உண்டு பண்ண தேவன் சொல்லுகிறார், போ அந்த மண்ணை எண்ணி பாரு, மண்ணை கையில புடின்றார். God is asking him to இந்த count மண்ணை என்ன பண்ணும், என்ன the முடியுமா? sand. என்ன முடியாது. இந்த அளவுக்கு ஆசீர்வாதம் இருக்கும். யார்கிட்ட சொல்றாரு? ஆபிரகாமுக்கு சொல்றாரு. He told this to Abraham. வயதான ஒரு முதியவர்கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி உனக்கு குழந்தை பிறக்க போகுது. God told that his descendants will be like நடந்ததா? dust of the earth. நடந்தது. இது பின்னாடி நம்ம பார்ப்போம். அதற்கு முன்பாக இந்த வாக்குத்தத்தம் எப்படி நம்மள வழி நடத்தும் யோசிச்சு பாருங்க. என்னாகமம் Numbers 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 10. யாக்கோபின் தூளை எண்ணத்தக்கவன் யார்? கர்த்தர் சொல்றா, உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் இந்த மாசம். அத ஒருத்தரும் கணிக்க முடியாது. No one can count it. இஸ்ரவேலின் காற்பங்கை எண்ணுகிறவன் யார்? இஸ்ரவேலின் காற்பங்கை எண்ணுகிறவன் யார்? நீதிமான் மரிப்பது போல, நீதிமான் மரிப்பது போல நான் மரிப்பேனாக, நான் மரிப்பேனாக. போல் இருப்பதாக. முடிவு, அவன் முடிவு எப்படின்னா அர்த்தம், நம்ம செஞ்ச பாவத்திற்கு, நம்ம பண்ண All our காரியத்திற்கு sins. நம்ம முடிவு எப்படி இருக்கும்? Our end will be. சாவல தூக்கி போட 4 பேர் கூட இருக்க மாட்டாங்க. No one will be there in our death. ஆனா ஒரு நீதிமான் மரணம் எப்படி இருக்கும் தெரியுங்களா? But when a righteous man dies, நல்ல ஊழியக்காரர் செத்து போனாருன்னா பாத்தீங்கன்னா தெரியும், வெறும் கூட்டம் அள்ளும். செத்து போனவருக்கு இந்த உலக தலைவர்களே பாத்தீங்கன்னா அநேக பாவம் செஞ்சிருந்தாலும் அவன் நிறைய நன்மைகள் செஞ்சிருந்தான்னு வச்சுங்களேன், அவங்க சாவு பாத்தீங்கன்னா ரொம்ப விசேஷமா இருக்கும். ஐயோ, கடைசியா ஒரு முறை அவரை போய் பார்த்துட்டு வரணுங்க. எம்ஜிஆருக்கெல்லாம் எவ்வளவு பெரிய எவ்வளவு ஜனம் தெரியுங்களா? there was a lot of crowd for the politicians. நம்ம டிஜே தினகரையா செத்து போனார், தீர்க்கதரிசி. When the prophet நானும் மனைவியும் தான் போய் பார்த்துட்டு வந்தோம். passed away, 3 நாட்களுக்கு மேல அந்த மரணத்தை ஒயம்சியில வைத்திருந்தாங்க. they held the funeral for மரித்து 3 போயிட்டாரு. days. வெறும் சடலம். அந்த சடலத்தை கொண்டு போய் என்ன பண்ணல, புதைக்க மனசு இல்ல. வெறும் கூட்டம், திரளான They கூட்டம். couldn't bury the body. உலகத்துல எங்க எங்க இருக்கிற மனிதர்களை வந்து பார்க்க ஆரம்பிச்சு. ஏன்னா அவர் ஒரு நீதிமான். He was a righteous man. இன்னைக்கு உங்களோட மரணமும் சரி, உங்க வாழ்க்கையும் சரி, நீதிமான்களுக்கு உண்டான ஆசீர்வாதம் சொல்லி வேதம் முழுமையா கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஆசீர்வாதத்தின் பெருக்கத்தை இந்த மாதம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க வல்லவரா You இருக்கிறார். see the blessings of a righteous man. ஏமாற்றப்பட்டு வந்திருக்கீங்களா? Are you cheated? யாராவது உங்க இருதயத்தை ரொம்ப உடைச்சிருக்காங்களா? Are you hurted? ஐயோ, நொந்து போய் இன்னைக்கு வந்திருக்கீங்களா? Are you hurt? உன் with இருதயத்தை someone? தேற்ற கர்த்தர் இந்த நாள் வந்திருக்கிறார். God is தீர்க்க speaking. தரிசனமா இந்த நாள் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். God is speaking with you. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறேன். நிச்சயமாகவே உங்க வாழ்க்கையில் ஒரு முடிவை கர்த்தர் வைத்திருக்கிறார். God has a
good end in your life. இந்த வாக்குத்தத்தத்துக்கு நான் என்ன செய்யணும்? What should I do for the promised word? என் வாழ்க்கையில ஒரு பெருக்கத்துக்கு வேணும்க்கு நான் என்ன செய்யணும்? What should I do to see a growth in my life? நல்லா பாருங்க, வாக்குத்தத்தம் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் சொல்ல முடியும். ஏப்பா போயிட்டு என்ன பண்ணுங்க, அந்த கப்பை போய் எடுத்துக்கங்க. என்ன கப்பை எடுக்கணும், என்ன பண்ணணும்? ரன்னிங் ரேஸ்ல போய் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்தா, ரன்னிங் ரேஸ் போறது முக்கியம் இல்ல, ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்தாதான் அந்த கப்பு. ஆமாவா இல்லையா? If you need a cup, you have to win the ஜிஆர்டியில race. நகை இருக்கு, போய் ஒரு சவர நகை போய் எடுத்துக்கோ. நான் பண்ணணும், ஒரு சவர நகை எடுக்கணும்னா ஒன்று நீ சீட்டு போட்டிருக்கணும், இல்லை அவங்க வீட்டில் பொண்ணு எடுத்துருக்கணும், இல்லைன்னா அங்கே காசு கொடுத்துருக்கணும். ஏதோ ஒன்று கொடுத்தாதான் உன் ஆசீர்வாதம் ஒன்று. எல்லாம் நகை இருக்குப்பா, உனக்கு எத்தனை பேருக்கு ஒட்டியான வேணும், எத்தனை பேருக்கு 5 சவரத்தில் நகை மோதிரம் வேணும், கை தூக்குவோமே வேணாவா? செயின் எத்தனை பேருக்கு வேணும்? 100 கிராம் கோல்டு கட்டி எத்தனை பேருக்கு வேணும்? எல்லாம் வேணும் தான், எல்லாம் ஜிஆர்டியில் இருக்கு, எல்லா நகைகள்ல இருக்கு. காசு கொடுத்துட்டு என்ன பண்ண? இப்ப அப்படிதான் சபையில வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை வாளாக்காம தலையாக்குவார், உன்னை முத்திரை மோதமாய் பண்ணப்பா, உன் கண்ணீரெல்லாம் துடைப்பார். சந்தோஷம். வீட்டுல போனா அதே கண்ணீர். ஏன் மாறல? Why nothing is changing? இப்போ வாக்குத்தத்தம் வந்தது, பிளஸிங்கான வார்த்தை எனக்கு இல்லையா? We have received the promised word. உங்களுக்கு தான் Changed. இடையில ஏதோ ஒன்று கர்த்தர் ஒன்று பண்ண சொல்லுகிறேன். Because you are missing something. இந்த பெருக்கத்திற்கு கர்த்தர் ஒன்றை எதிர்பார்க்கிற காரியம் God expects ஒரே ஒரு காரியம் தான். அதை நீங்க பண்ணாலே போதும். இன்னைக்கு அது பண்றது இல்ல, உன் வாழ்க்கையில பெருக்கம் இல்ல. we do not do that, and we do. இசையா 48ஆம் அதிகாரம் 18 இருந்து Isaiah chapter 19 வரையும் 48 படிப்போமா? என் Verse கற்பனைகளை 18. கவனித்தாயானால் என் கற்பனைகளை கவனித்தாயானால். நலமாயிருக்கும். கர்த்தர் கேட்கிற ஒரே வார்த்தை, என் கற்பனையை கவனிங்க. கற்பனைனா என்ன? கையில வேதம் இருந்தா தூக்கி பிடிக்க பார்க்கலாம், பைபிள் இருந்தா இதை கவனிதான். என்ன பண்ணணும்? நம்ம வசனத்தையே பார்த்துட்டு பாஸ்டர் சொல்லிட்டாரு அப்படியே கவனிச்சுட்டு ஒரு நாளைக்கு ஒரு வசனமாவது நீ படிக்க we ஆரம்பிக்கணும். have to at least read one verse per day. போன வாரமும் சொன்னேன், உன் ஆசீர்வாதம் எங்க தடப்பட்டு போதன்னா, Your blessings are நான் ரோமன் கேத்தலிக்ல தான் பிறந்து வந்தேன். I was born as a Roman Catholic. சண்டேனா சர்ச்சுக்கு போவோம், I'll go to church every week. எல்லாம் கொடிக்கு போவோம், மெழுகுவர்த்தி வருவோம், வரோம். வருஷத்துல 2 முறை என்ன பண்ணுவோம்? வேளாங்கண்ணிக்கு போயிட்டு வருவோம். I'll do all the things. வாரத்துல ஒரு நாள் உபவாசம். I'll take fasting. 40 நாள் ஃபாஸ்டிங் எடுத்தா நாங்களும் ஃபாஸ்டிங் எடுத்தோம். We'll do 40 days fast. ஆனா என் வாழ்க்கையில ஒரு மாற்றமே இல்ல. But still there was no change in my life. நான் போன சபை சரியில்லையா? நான் வணங்கின கடவுள் சரியில்லையா? Was there any problem with the நான் church? போன சர்ச் சரியில்லையா? ஃபாதர் சரியில்லையா? Or was there any problem with the எல்லாரும் pastor? கரெக்ட் தரேன். Everyone were perfect. பைபிளை படிக்க மறந்துட்டோம். Because I forgot to read the Bible. அத படிச்சு புரிஞ்சிக்கல. I couldn't understand the Bible. பேருக்கு பைபிளை வச்சிட்டு என்ன பண்ணிட்டோம்? சாம்பிராணியும் விளக்க ஏத்திட்டு உட்கார்ந்துட்டு இருந்தோம். I was just ஒவ்வொரு ரோமன் கேத்தலிக் வீட்லயும் இதேதான். சாம்பிராணி எடுக்கிறது, மெழுகுவர்த்தி கொளுக்கிறது, they'll do all the rituals in the விளக்கு Catholic ஏத்துறது. house. அது பக்கத்துல இந்த பைபிள் இருக்கும், அதை தொட்டு கும்பிட்டுருக்க. இது நீ என்ன தலைக்கடியில வச்சாலும் சரி, தலைக்கு மேல வச்சாலும் matter சரி, whatever you அந்த do. வசனம் உனக்குள்ள போகாது. The verse will not dwell amongst you. இந்த ரோபோ படத்துல வரும், அந்த புக்கை வாங்கிட்டு திருப்போம், அது எல்லாமே மனப்பாடம் போயிடும். ஒரு லாஜிக் வேணும், அட்லீஸ்ட் திருப்பி பிரட்டி பார்த்தாலும் படிச்சேன்னு சொல்லலாம். இப்படின்னு போனா உள்ள இருக்க இடத்தெல்லாம் உள்ள போயிடுமா? வேதம் கைகளை வைப்பது முக்கியம் இல்ல. உங்க வாழ்க்கையில இதுவரையும் நீங்க அநேக ஆண்டுகள் சபைக்கு வந்திருக்கலாம். Many years you would have come to the church. அவர் எதிர்பார்க்கிற காரியம், But God expects ஒரு us. நாளைக்கு ஒரு வேத வசனம், ஒரு அதிகாரத்தை எப்படியாவது நான் படிச்சிடணும். You have to read a chapter for a day. கஷ்டம் என்னால முடியல பாஸ்டர். ஒன்னு ரெண்டே இன்னைக்கு ஆடியோ பைபிள் வந்துச்சு, படிக்க தெரியலையா? ஆடியோ பைபிளை போட்டு என்ன பண்ண, கேட்டுட்டு உட்கார்ந்துட்டு We இருக்க. have so many alternatives in today's. ஒரு வசனத்தை உன் வாயை திறந்து படிக்கணும். You have to at least read a verse. காதுல கேட்டு வாயை திறந்து சொல்லணும். You have to open your mouth and காதுல கேட்கறதுனால, கண்ணுல பாக்குறதுனால Not by வசனங்களும் listening. வாக்குத்தத்தங்களும் உங்க வாழ்க்கையில கிரியை செய்யாது. you will not receive any blessings. Just தேவன் hearing. எதிர்பார்க்கிறது God வாயை திறந்து expects படிங்க. you to open போன your வாரம் mouth and say it. ஈஸியா ஒரு வழியை சொல்லி கொடுத்தேன். Last week I told you an என்ன சொல்லி கொடுத்தேன்னா, easy way. எப்பப்பெல்லாம் யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எடுக்க மொபைல் Whenever you எடுக்கிறீங்களோ, open your mobile, அப்போ ஒரு வசனத்தை you படிங்க have to சொல்லி. read a verse. எத்தனை பேர் பண்ணீங்க? ஒருத்தர். How many of you followed it? அப்ப போன வாரம் கேட்ட ஒருத்தர் கூட ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல ஒருத்தர் கை தூக்கல, செகண்ட் சர்வீஸ்ல ஒருத்தரும் கை தூக்கல. ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். இங்க பாருங்க, நீங்க பெருக்கப்பட்டாதான் சபைக்கு வாடகை கொடுக்க கஷ்டமா இருக்கு.
இன்னைக்கு உங்க வீட்டுல ஒரு நெருக்கம் ஏன்? Because you have a problem. இங்க in your- நல்ல வல்லமையான சபைக்கு வந்தாச்சு. பாஸ்டர் ஜெபம் பண்றாங்க, பாஸ்டர் ஜெபம் பண்றாரு, நான் ஜெபம் பண்ணி நான் நல்லா இருப்பேன், நீங்க நல்லா இருப்பீங்களா? ஒரு குடும்ப தலைவர் தலைவி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னா நீ படின்னு சொல்லாதீங்க, நீங்க படிங்க. நான் படிக்க போறேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு வேத வசனம், ஒரு அதிகாரத்தை நான் படிக்க போறேன். I'm going to read a verse. முடிஞ்சா என்ன பண்ணுங்க, இந்த ஆண்டுக்குள்ள ஒரு முறை நான் என்ன பண்ணணும், 6 மாசத்துல பைபிளை படிச்சு முடிக்கணும். முயற்சி பண்ணி பாரு, உன் வீட்ல ஒரு பெருக்கத்தை பார்க்க முடியும். நீ வசனம் படிக்கதான் The more உன் வீட்ல ஒரு you read பெருக்கம் the இருக்கும். Bible, you will see the growth. நான் போன வருஷம் 20,000 சம்பளம், இந்த வருஷம் 15,000 தாங்க இருக்கிற சம்பளம் போயிடுச்சு. வேலை இல்லை, வருமானம் இல்லை, பிசினஸ் இல்லை, தொழில் இல்லை. எங்க போயிடுச்சு? நீ போற இடம் எங்க? சபைக்கு தான் போற. அப்புறம் ஏன் போயிடுச்சு? வசனம் இல்லை உன்கிட்ட. Because we don't have the வார்த்தை எங்க உண்டோ அங்க விடுதலை உண்டு. where there is word, there is வார்த்தை விடுதலையாக்கும். the word is the deliverance. வார்த்தை உயிர்ப்பிக்கும். The word will. இப்போ உங்களுக்கு வார்த்தை இல்ல. We don't have the word. இன்னைக்கு வார்த்தையை கேளுங்க. So today we have to listen to வார்த்தையை the word. தேடுங்க. நீங்க படிங்க, ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம். இன்னைக்கு முடிவு பண்ணுங்க. ஏசப்பா, Just a chapter for a ஒரு day. நாளைக்கு நான் ஒரு அதிகாரத்தை படிக்கணும். நீ ஜெபம் பண்ணி கேளுங்க. You have to சொல்லுங்க, pray. எல்லாம் கரங்களை வைத்து, இயேசுவே, Lord, ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் படிப்பதற்கு எனக்கு கிருபை தாருங்க. help me to read கேளுங்க, the கிருபை chapter. தாருங்க. Help படிக்கிற பலனை கொடுங்கப்பா. Give me the strength to read it, Lord. கர்த்தர் சொல்லுகிறார், நீ அப்படி ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் படிப்பனா என்ன நடக்குமா? If you can, அப்பொழுது உன் சமாதானம் அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலும். நதியை போலும். வசனம் பாருங்க, எந்தெந்த வீட்டுல கிறிஸ்து வீடு இருக்கிறாரோ அந்த வீட்டுல சமாதானம் இருக்கும். where God is there, there will be இன்னைக்கு peaceful. கிறிஸ்துவ வீட்டுல அடிதடி சண்டை சமாதானமே இல்ல. ஏன்னா வசனம் இல்ல. வசனம் சொல்லுது, நீ நல்ல வசனம் உனக்குள்ள இருந்ததுன்னா If you have the word, சமாதானம் நதியை போல புரண்டு ஓடுமா. your peace will be like நீ a river. போற இடம்லாம் சந்தோஷம். The places you go, வசனம் சொல்லுது, போற இடம்லாம் அபிஷேகம். அபிஷேகம் எப்படி கடந்து போவோம்? அபிஷேகம் பெற்ற நான் போற இடம் அந்த அபிஷேகம் கடந்து போகும். சபிக்கப்பட்ட நான் போற இடம் சபிக்கப்படும். cursed me if I go somewhere. பாவியா I will be இருக்கிற cursed. நான் போற இடம் பாவியாய் மாறும். If I'm sinful, the places where I go will be. நீங்க ஜெபிக்கிற ஆள் வசனம் உள்ள இருக்குன்னா If you have the போற word of இடம் God in you, நிச்சயமாவே நீ வேலை சொன்னமோ குடும்பத்திலயோ ஒரு சமாதானத்தை The கர்த்தர் places இந்த you மாதம் go, கர்த்தர் கொண்டு you will see a போகிறார். change. இன்னைக்கு தீர்மானம் எடுங்க, ஒரு வசனத்தை நான் படிக்க போறேன். To decide, you have to. சிம்பிள் ஐடியா. மொபைல் எப்பப்பெல்லாம் ஃபோன் பண்ணும்போது இல்ல, எப்பெல்லாம் என்டர்டைன்மெண்ட்டுக்காக Times ஃபோன் எடுக்கறியோ, when you open your mobile to இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் பார்க்கிறதுக்கு முன்னாடி To ஒரே see ஒரு the வசனத்தை social படிச்சுட்டு media. ஃபோனுக்குள்ள போ. just read a verse. நிச்சயமாகவே நீ ஒரே மாசத்திலேயே பைபிளை கூட முடிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ட்ரை பண்ணி பாருங்க. Just try it once. ஒருவேளை நீங்க பைபிளை தொட ஆரம்பிச்சா உங்க மூலமா உன் குடும்பங்கள் பெருக ஆரம்பிக்கும். If you are starting to read the Bible, ஒரு பிள்ளை வெளிச்சம் அடைஞ்சா போதும், அந்த வீட்டை பிரகாசம் அடையும். your family will be fulfilled. குடும்பத்துல நல்ல ஒரு பெருக்க வேணும், குடும்பமே ஜெபிக்க வேணும். நீங்க ஜெபிங்க. இன்னைக்கு கஷ்டமே என்னன்னா ஜெபமே கஷ்டம், இதுல பைபிள் வர படிக்க சொல்றீங்களா? Today's problem is we cannot read அன்பு the Bible. சகோதரி சகோதரியே, Bible நீ are ரோட்ல people. போனா எப்படி இருக்கணும்? When you go on the road, ஒரு மனுஷன் நடக்கிறான்னா, ஒரு கவிஞன் பாடுறான் ஒருத்தனை பார்த்து, நீ ரோட்ல நடக்கிறனா உனக்கு மரியாதை வேணும், சலிட்டு வேணும். when you go on the road, you have to நம்ம receive நடக்கும்போதே honor. பயப்படுறோம், ஐயோ கடன் கொடுத்தவங்க எங்க இருக்காங்க? But we are fearing ஏன் others உள்ள வசனம் இல்ல, போயிடுச்சு. because we don't have the சமாதானம் word. போயிடுச்சு, பயம் கனம் போயிடுச்சு. நீ குடும்பமா என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணி பாருங்க, பைபிள் படிச்சு Pray as பாருங்க. a family. பிள்ளைங்களை படிக்க சொல்லுங்க. ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் படிச்சுட்டு ஸ்கூலுக்கு போ. நீ எக்ஸாம் எழுதுறியோ இல்லையோ ஒரு வசனத்தை படி. நீ சொல்லி பாருங்களேன், உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். Your family will be blessed. இன்னைக்கு என்ன, எத்தனை பேருக்குமா உன் ரோட்ல போனா உனக்கு சல்யூட் அடிப்பாங்க? ரேஷன் தண்ணிக்கு வந்தா, ஆமா நீ வந்திருக்கியா, நீங்க எடுத்துங்க, நான் போதிக்கு போறேன், யாராவது சொல்லுவாங்களா? How many of you will ரேஷன் honor கல்ல, you? அம்மாமா நீ முதல் போமா, நான் வேணா பொறுமையா இருந்து வரேன் சொல்லுவாங்களா? இருக்கிற வழியும் புடிங்க அனுப்புவாங்க அவன்கிட்ட. போயிடுச்சு. அப்புறம் எங்க நம்மளுக்கு? My beloved நல்ல people, கவனிங்க. listen carefully. உங்க வசனம் உங்க வாழ்க்கையில இல்ல, போற இடம்லாம் அவமானம். If you don't have the word நீ of God, குடும்பமா in you, வசனத்தை ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரத்தை படிக்க வைங்கள, நீ போற இடத்துல உன்னை பார்த்து மதிக்கிறோம். வேலை செய்யற இடத்துல நீ தொழிலாளியா இருக்கும், முதலாளி உன்னை பார்த்து கனப்படுத்துவார். Hallelujah. எங்க எங்க வெட்கப்பட்டியோ அந்த இடத்துல உன் தலையை கர்த்தர் உயர்த்துவார். வசனம் இல்லாத இடம், வேதம் இல்லாத இடத்துல அவமானம், துன்பம், துயரம்.
There'll be problems where the places there is no word of God. உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போல பாருங்க, இருக்கும். ஒரு மனுஷன் யாரும் கெட்டவங்க கிடையாதுங்க, நல்லதுதான் வாழணும்னு நினைப்பான். No பொய் one is a சொல்லக்கூடாது. bad person in the world. எல்லாம் யாரை கேட்டாலும் இப்ப யாரையும் ஏமாத்தக்கூடாதுப்பா, நல்லதுதாங்க செய்யணும், பொய் சொல்லக்கூடாது. ஒவ்வொருத்தரும் அப்படிதான் நினைப்பாங்க. ஆனா சூழ்நிலை பொய் சொல்ல வைக்கும். But the situation will make them as a ஏன் bad லீவு, person. பஞ்சரு வேலையில காலையில போய் சொல்லுவோம். ஏம்மா இன்னைக்கு லீவு? எத்தனை முறை நம்ம ஸ்கூல்ல படிக்கும் போது எத்தனை முறை தாத்தா பாட்டி சாவடிச்சிருக்கோம். செத்த தாத்தாவை இன்னொரு வாட்டி சாவடிப்போம். வேலைக்கு சேர்ந்த பிறகும் தாத்தா பாட்டி சாவடிப்போம். பாவம். ஆனா நமக்கு பேர் என்ன? வாயை திறந்தா பொய் தான் வாய் தருது. ஆனா நம்ம பொய் பேசணும்னு நம்ம நினைக்க மாட்டோம். சூழ்நிலைகள் பொய் சொல்ல வைக்கும். Our situations make us tell us ஏன்? lie. வேதம் வசனம் உனக்குள்ள இல்ல. Because நீ we don't have ஜெபிக்கும் the word பொழுது of God. சூழ்நிலைகள் உன்னை பாதுகாக்கப்படும். கடன்காரன் வருவான், காசு இருக்காது, நாளைக்கு வான்னு நாளைக்கு கொடுக்க மாட்டோம், உனக்கே தெரியும். நாளைக்கு வான்னு சொல்லி அனுப்புவேன். ஏன் போய் சொல்ற? சூழ்நிலை இல்ல. நீங்க நல்லா வேதம் படிச்சு பாருங்களேன். When you நீ read the சொல்ற Bible, வார்த்தையை என் தேவன் கனப்படுத்துவார். ஏன்னா நீ God will நீதிமான honor தேவனுக்கு the word முன்பாய் you say. காணப்படுவேன். சொல்லுங்க, கைகளை உயர்த்தி. இதற்கு முன்பாக வரை என் வாழ்க்கை என்னவோ நடந்து போட்டோம், My past life would have been இனி என் வாழ்க்கை என் தேவனுக்கு முன்பாக ஒப்பு but கொடுக்கிறேன். from சொல்லுங்க now பார்க்கலாம். on I'm giving. அப்பொழுது உன் சந்ததி அப்பொழுது உன் சந்ததி மணலை தனையாகவும் மணலை தனையாகவும் உன் கர்ப்ப பிறப்பு உன் கர்ப்ப பிறப்பு அது அதின் அணு கலத்தனையாகவும் அணுக்களத்திலேயாகவும் இருக்கும். அப்பொழுது அதன் பெயர் நம்மை விட்டு ஆ. அற்று போகாமலும் அழிக்கப்படாமலும் இருக்கும். சிம்பிள் வே. முதல் வேதத்தை படிக்கணும். First we have to read the Bible. இன்னைக்கு அதை முயற்சி பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில நான் அடுத்த வருஷம் 2026 வருமான பெருக்கம் இருக்கான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கண்ணை மூடி. கண்டிப்பா தெரியும், இருக்காது. ஃபர்ஸ்ட் சரீரத்துல ஆரோக்கியம் பெருகுமா? ஒரு வருஷம் Will போனா there be any இப்பயே சொல்றாங்க, improvement in your பாஸ்டர் health? உங்களுக்கு 45 வயசு, கண்ணாடியை இன்னும் மாத்தணும், பிபி சுகரை செக் பண்ணுங்க. ஹாஸ்பிட்டல் போனாவே வயசாயிடுச்சு பாஸ்டர், இப்படிதான் இருக்கும் சார், உங்களுக்கு வயசாயிடுச்சு சார், இதுக்கு மேல இப்படிதான் வரும் சார். ஏன் வரும்னு கேட்டாவே இதான் சொல்றாங்க. சரி, இது வராம இருக்கணும்னா அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. இது உலகம் சொல்லும். அல்லேலூயா. நாளுக்கு நாள் பலவீனம். வசனம் சொல்லுது, நான் ஆரோக்கியத்துல உன்னை பெருக்க பண்றேன், கழுகு போல பால வயதை உண்டு பண்ணுவேன். வசனம் சொல்லுது. எப்படி? Increase in your life. வசனம் உனக்குள்ள இருந்தாதான் இந்த வசனம் வார்த்தை உனக்குள்ள கிரியை You have the word in you. இப்ப அடுத்த வருஷம் வருமானமும் பெருக்கம் இல்ல, ஆரோக்கியமும் பெருக்கம் இல்ல, என் இளமையும் பெருக்கம் இல்ல. There is no change in my life. சமாதானம் பெருக்கமான்னு தெரியல. அப்ப வந்தாதான் தெரியும் சூழ்நிலை. இவ்வளத்தையும் கொடுக்கணும். அடுத்த வருஷம் உனக்கு 2026 மாறணும்னா இன்னைக்கு வேத வசனத்தை படிக்க ஆரம்பிங்க. இன்னைக்கு வேதத்தை கையில தூக்க ஆரம்பிங்க. You have to start reading the ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரத்தை பண்ணி பாருங்க. You have to read a chapter per day. உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வசனம் எல்லாம் ஓகே. இந்த அதிகாரம் பெருக்கம் இந்த உலகத்துல யாருக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்து தேவன் எப்படி பயன்படுத்தினார்? பழைய ஏற்பாட்டுல ஆபிரகாம் ஓகே, ஆனா புதிய ஏற்பாடுலயும் ஆபிரகாம் குறித்து பேசிக்கொண்டே இருந்தாங்க. இன்னைக்கும் குழந்தை இல்ல. When God is speaking about the Abraham. இப்ப குழந்தை இல்லைன்னா யாரை பற்றி பேசுவோம்? When we don't have child, who ஆபிரகாமுக்கு will we see as கொடுத்தீரே, the example? எனக்கு கொடுங்கப்பா. We'll see Abraham as the example. கால்மேதிக்கு தேசத்தை சொந்தமாக்குன்னு சொல்லி இந்த வீட்டை எனக்கு சொந்தமாக்கி கொடுங்க. உன்னை பகைக்கிறவன் என்னை பகைக்கிறான்னு சொன்னீர் ஆண்டவரே, என்ன அவன் பகைக்கிறான். நமக்கு தேவைன்னா ஆபிரகாமை பிடிச்சிரும். ஏன் ஆபிரகாம் அவ்வளவு ஸ்பெஷல்? Why Abraham was so special? மோசேயின் வாழ்க்கையில தேவன் அதிகமா பயன்படுத்தினார். ஆனா மோசேயை குறித்து Even தேவன் அதிகமா God பேசல. used Moses, but he did not speak more. நோவாவை குறித்து அதிகமா பேசல. Even God did not எலியா speak more எலிசாவை about குறித்து அதிகமா Noah. பேசல. He did not speak. வேதம் முழுவதும் விசுவாசம்னாவே புதிய ஏற்பாடுனாவே ஆபிரகாம் ஆபிரகாம் ஆபிரகாம். When it comes to faith, it was ஆனா Abraham. அவன் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அந்த விசுவாசத்தை கொலைக்கும்படியாக வேலைக்காரி மூலமா ஒரு குழந்தை பெற்றான். But he did some things which was not faithful. ஆனா இருந்தாலும் அவன் பேர் விசுவாச தகப்பன். But still he was named as a father of faith. Why? எடுத்து படிங்க. ஒரு 4ஆம் அதிகாரம் Romans chapter 4. ஆதலால் சுதந்திரமானது கிருபையினால் உண்டான உனக்கு ஒரு விடுதலை வேணும்னா அது கிருபையினால தான் கிடைக்கும். கிருபை என்பது தேவன் கொடுக்கையில வருகிற தயவு. படிங்க. அது விசுவாசத்தினாலே வருகிறது. விசுவாசத்தினால வருகிறது. நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததியாருக்கு மாத்திரமல்ல நம்ம எல்லோருக்கும் தகப்பன். ஏன் ஆபிரகாம் சொல்லணும்? நோவாவின் மூலமா தான் நம்ம வந்திருக்கோம். இல்ல ஆபிரகாம் இவன் ஆதாம் சொல்லிருக்கணும். ஏன் தகப்பன் சொல்லிட்டு ஆபிரகாம் சொல்றாங்க? Why did God say that he is a father? படிப்போம் பாருங்க. தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும்
எல்லா சங்கதியாருக்கும் அந்த வாக்குத்தத்தம் அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமா இருக்கும்படி அப்படி வருகிறது. உங்களுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று. கல்யாணமாயி After getting married, 20-30 வருஷம் குழந்தை கிடையாது. he had no child for 20 to 30 years. 20-30 வருஷம் குழந்தை கிடையாது. இப்போ கர்த்தர் வந்து சொல்றாரு, உனக்கு நான் குழந்தை தருவேன். And now God says that he will சரி, give a இந்த child. வாக்குத்தத்தத்தை வாங்குற போது இவன் வயசை பார்த்து ஆல்மோஸ்ட் ஏஜ்டு. He was almost 100 நம்ம years. இப்போ இன்னைக்கு செஞ்சிருவார், நாளைக்கு செஞ்சிருவார். ஆனா வாக்குத்தத்தத்தை வாங்கி 20ல இருந்து 25 ஆண்டுகள் குழந்தை இல்லாம வச்சிருந்தார். He waited for 20 years without child. After 20 getting to the promise, 25 years அவனுக்கு குழந்தை இல்ல. he did not have child. ஆனாலும் சூழ்நிலைகள் எல்லாம் எதிர்மறையா இருந்தாலும், The situations were சரி against. நான் தான் விசுவாசத்துல இருப்பேன்பா. மனைவி பார்த்தா மனைவிக்கு குழந்தை பெக்கிறதுக்கு உண்டான அந்த உடம்பு அமைப்பு எதுவுமே கிடையாது. Even the wife was too old to bear a child. ஒரு 90 வயசு உள்ள ஒரு அம்மா எப்படி இருப்பாங்க யோசிச்சு பாருங்க. சரீரம் செத்து போன சரீரம். ஆனா இவன் சொல்றான், கர்த்தர் நிச்சயமாய் தருவார். இங்கதான் வாக்குத்தத்தம் கிரியை செய்கிறது. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்துவேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய். அவன் என்ன பண்றானா, தான் விசுவாசிச்சான். மரித்தோரை உயிர்ப்பித்து. அவனுக்கு எல்லாம் நம்பிக்கைன்னா, என் இயேசுவால மரிச்சவரை உயிர்ப்பிக்க முடியும். அதுதான் முதல் விசுவாசம். இங்க He பாருங்க, believed the Lord that he can. மரிச்சது உயிர்ப்பிக்கிறதுனா என்ன அர்த்தம்? முடிஞ்சது, க்ளோஸ், அவ்வளவுதான். அதையே என் தேவனால் உயிர்ப்பிக்க முடியும். He believed that God can give life. இதுதான் விசுவாசத்தின் ஆழம். This was his faith. மரித்து போனவங்களை உயிர்ப்பிக்க முடியும் என்று உனக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்குன்னா உன் வாழ்க்கையில ஒரு பெருக்கத்தை பார்க்க. We have to have the faith of Abraham. உனக்குள்ள ஒரு நம்பிக்கை. We have to have the faith. 20 வருஷம் ஆயிடுச்சு, 30 வருஷம் ஆயிடுச்சு, நம்ம 1 மாசம் 2 மாசம் 1 வருஷம் நீ ஜெபம் பண்ணி அற்புதம் நடக்கலனாவே உடனே நொந்து போயிடுவோம். We cannot just wait கர்த்தர் for இருக்கிறாரா இல்லையா? என் கண்ணீருக்கு பதில் கொடுக்க மாட்டாரு. Will God answer me? என் அவமானத்துக்கு பதில் கிடைக்க மாட்டுது. Will I get answered? நான் இனி ஜெபம் பண்ண மாட்டேன். I won't pray. நான் இனி ஊழியம் பண்ண மாட்டேன். I won't do ministry. அவ்வளவுதான், முடிச்சிட்டீங்க. கடைசியில பாருங்க நடந்தது. அவனுக்குள்ள என்ன நம்பிக்கைன்னா, மரித்தோர் உயிர்ப்பிக்க முடியும். என் தேவன் இல்லாதவர்களையும். இந்த வசனத்தை நோட் பண்ணிக்கங்க. ரோமர் 4:17. Romans chapter 4 verse 17. உலகத்துல முடியல, when the world says கிடைக்காது, no, இல்ல வேலை கிடைக்காது, சீட்டு கிடைக்காது, குழந்தை இல்ல, when the situation is ugly, ஜீவன் போயிடுச்சு, இனி பழைக்க மாட்டாரு அப்படின்னு சொல்ற மத்தியில இந்த வசனத்தை வைத்து சொல்லும் பொழுது அந்த இடத்துல எது இல்லையோ அதுல பெருக்கத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவார். சொல்லுங்க, இந்த வசனத்தை வச்சு, ஆண்டவரே இந்த வசனத்தின் படியாக இல்லாதவர்கள் இருக்கிறவர் பண்ணுகிற தேவன். ஒரு முறை வண்டிய தாம்பரத்துல ஒரு ஹைவேஸ் இருக்கு, இங்க ரெடில்ஸ்ல, இங்க புழல்ல இங்க ஏறணும்னா அந்த 2 இடத்துல அது இறங்கும். ஒன்னு அம்பத்தூர் ஆண்ட ஒரு டவுன் இறங்கும், ஒன்னு வந்து வானகரத்தாண்ட ஒரு டவுன் இறங்கும். அதோடு விட்டா ஸ்ட்ரெயிட்டா தாம்பரம் தான். நான் என்ன பண்ணிட்டேன், அம்பத்தூர்ல ஏறிட்டு once I went to the bridge of Ambattur. நான் சைதாப்பேட்டைக்கு போறதுக்கு என்ன பண்ணணும், நான் எங்க இறங்கணும்னா நான் வானகரத்தாண்ட இறங்கி இருக்கணும். I should have. வானகரத்தா ஒரு கட்டு இருக்கு, அந்த பக்கம் போனா பூந்தமல்லியில வேற எங்கேயோ ஒரு கட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நானும் போயிட்டே இருக்கேன். வண்டியில பெட்ரோல் இல்லை. I had no petrol in my vehicle. மதியான டைம் பசி எடு. தெரியாம என்ன பண்ணிட்டேன், அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த ஹைவேஸ்ல போனவங்களுக்கு தெரியும், பெட்ரோல் பங்கே கிடையாது. பெட்ரோல் போடணும்னா பிரிட்ஜு கீழே தான் குதிச்சு தான் நீ போய் ஆகணும். வண்டி நின்னா சொன்னா இன்னும் 10 கிலோமீட்டர் போயிட்டே இருக்கு, வண்டி போயினே இருக்கு, பெட்ரோல் காலி, புக்குன்னு முடிக்குது. நான் அப்படியே நின்று போய் நின்று கேட்கறேன், ஒருத்தரும் வந்து நிக்கல. எங்க பெட்ரோல் பங்க்? There was no one. தாம்பரம் தான் போய், இது ஏங்க தாம்பரம் இடையில நிக்காதா? இல்ல, இந்த இது ஸ்ட்ரெயிட்டா போய் தாம்பரம் தான் நிக்குது. அங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு அப்புறம் தான் பெட்ரோல் பங்க் இருக்கு, நீங்க அங்கதான் போய் போடணும். இப்ப இன்னும் நான் போறதுக்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னா இன்னும் 7 கிலோமீட்டர் இருக்கு. யாருமே இல்ல, 7 kilometers to go. அப்படியே முடிச்சுக்கிட்டு என்ன பண்றேன், பெட்ரோல் பங்க்ல அந்த டேங்க்ல கை வைக்கிறேன். ஆண்டவரே, இல்லாதவர்கள் இருக்கிறவங்க பண்ணுகிற தேவன் நீர். இப்ப எனக்கு பெட்ரோல் இல்ல, வண்டி புக்குன்னு அது 2-4 புடியில நின்னு போச்சு. இப்ப எனக்கு வண்டியை ஸ்டார்ட் ஆகணும், பெட்ரோல் பங்க் போற வரையும் என்ன பண்ணணும், பெட்ரோல் இருக்கணும். And I asked God. ஒரே ஜெபம் தான், ரொம்ப ஜெபம் இல்ல. அப்புறம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே,
வண்டி ஸ்டார்ட் ஆகணும், 2 அடிக்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. And the vehicle could start. போயிட்டே இருக்கு, வண்டி போயிட்டே இருக்கு. ஆனா தாம்பரத்துக்கு முன்னாடியே ஒரு பெட்ரோல் பங்க் வந்து, நான் 7 கிலோமீட்டர் பெட்ரோலே இல்லாம வண்டியை ஓட வைக்க முடியும்னா என் இயேசுவால் முடியும். அப்பதான் தெரியும். தேவன்கிட்ட கேட்கும் பொழுது வசனத்தை வச்சு கேளுங்க. வசனம் சொல்லுது, இல்லாதவர்களி இருக்கிறவள் பண்ணுகிற தேவன். சொல்லுங்களேன், தேவன் மரித்தவரை உயிர்ப்பிக்க தேவனால் கூடும். வசனத்தை வச்சு ஜெயிக்கும். பெட்ரோல கத்தர் பெருக பண்ணும் பொழுது உன் வருமானத்தை கத்தர் பெருக பண்ண மாட்டாரா? கேஸ் தீர மாதிரி இருக்கா, போய் ஜெபம் பண்ணு இயேசுவின் நாமத்துல. அப்பா, ரோமர் 4:17 படியாக இல்லாதவள் இருக்கிறப்ப பண்ணுகிற தேவன் என்கிட்ட இல்லப்பா. நீ சும்மா சோதிச்சு காசு வச்சுக்கிட்டு சும்மா சோதிச்சு பண்ணினா அது எரிஞ்சே போயிடும். ஆண்டவரே இதை ஆசீர்வதிங்க. உன் வறுமை தெரியும், உன் சூழ்நிலை தெரியும். அந்த டைம் தான் நீங்க உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு போகும்போதுதான் கர்த்தருடைய வல்லமை கை ஓங்க ஆரம்பிக்கும். இயேசுவே நீதான் சொல்லி சாஷ்டாங்கமா படிக்கும் பொழுது உன் வாழ்க்கையில ஒரு பெரிய படிங்க. இந்த வசனத்தை அவனுக்குள்ள வச்சுக்கிட்டு 18 படிங்களேன். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று வசனம் சொல்லுது. உன் சங்கதிகள் இந்த கடற்கரை மணலை போல மணலையும் வானத்தையும் பார்க்கும் போது இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் ஆவதற்கு நம்புவதற்கு இங்க பாருங்க, ஒரு சூழ்நிலை இல்ல, வயசாகி போயிடுச்சு. ஒரு நாள் ஏமாத்தின பிறகு வாக்குத்தத்தத்தை கொடுத்து 20 இருந்து 25 ஆண்டுகள் கருத்து கணிப்பு சொல்கிறது. ஆராய்ச்சி 20 25 ஆண்டுகள் அவன் குழந்தை இல்லாம இருந்திருக்கிறான். இந்த இடையில தான் அவங்க மனைவி என்ன பண்றாங்க, ஒரு வேலை வயசுலாம் போயிடுச்சு, உனக்கு இளைய ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி தர்றேன், ஒரு குழந்தை பெத்துக்குன்னு ஒரு வேலைக்காரியை கல்யாணம் பண்ணி வச்சது. தேவன் சொன்னார், என் தரிசனம் இஸ்மவேல் கிட்ட இல்ல, ஈசாக்கு கிட்டதான். நீங்க என்ன பிளான் பண்ணிருந்தாலும் தேவன் சொன்னதை நடத்தி தீருவார். அவன் சூழ்ந்து இருக்கிற மனைவியை சரி யாரும் சரி நம்பல, ஆனா ஆபிரகாம் மட்டும் தேவன் மேல நம்பிக்கை வைத்திருந்தான். உங்க வாக்குத்தத்தம் கர்த்தர் கொடுத்திருப்பாரு உங்களுக்கு. எப்படி வசனம் படிக்கிறீங்களோ உங்களுக்குன்னு ஒரு வாக்குத்தத்தம். நிறைய வசனத்தை நாங்க சொல்லி தரோம். என்னென்ன தேவைகள் அந்த வசனத்தை அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. We have to note down the verse. இன்னைக்கு பெருக்கத்துக்கு இந்த வசனத்தை கொடுக்கிறேன். இந்த வசனத்தை வைத்து ஜெபிக்கும் பொழுது when you use this verse for your prayer, அந்த இடத்துல ஒரு பெருக்கத்தை கர்த்தர் செய்வார். You will see a growth and increase in your life. இல்லவே இல்ல, முடியல, வாடகை கட்ட முடியல. There is nothing. போன மாசம் உன்னை திட்டி இருப்பாங்க, நீ சொல்லணும், நான் இந்த மாசம் புது வீட்டுக்கு போக போறேன், மூஞ்சில வந்து என்ன பண்ண போறேன், எனக்கு அட்வான்ஸ்ல வச்சு ரெடியாயிரு சொல்லிட்டு வா. உனக்குள்ள இருக்க தேவன் இருக்கிறாரு. நிச்சயமாக புது வீட்டு வாங்க கர்த்தர் கிருபை தருவார். மருந்து சொல்லும், மருத்துவம் சொல்லும், இனி குழந்தை பிறக்க பாக்கியமே இல்ல. Say that you cannot bear a child hereafter. வானகரத்துல இருந்து ஒருத்தங்க வருவாங்க. A family will come to the church. 5 ஆண்டு குழந்தை இல்ல. They were without YouTube பார்த்துட்டு என்ன பார்க்க வந்தாங்க. 15 years. ஜெபம் பண்றோம். நான் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் போது என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கறாங்கன்னா, இந்த ஐவி ட்ரீட்மெண்ட் சொல்லிட்டு செயற்கை கருத்தரிப்பு மையத்துல போய் பண்றாங்க. 9 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி 3 வாட்டியும் கர்ப்பம் தங்கல, ஃபெயிலியர். They spent more than 9 lakhs to bear a child. பாஸ்டர், நான் இயேசுப்பா நம்புறேன், இனி இந்த மருத்துவத்தை நம்பல, என் இயேசுவை மட்டும் தான் நம்புறேன். She fully believed in the Lord. அப்ப நான் சொன்னேன், இப்பதான் நீ என் வழிக்கு வந்திருக்கிற. கர்த்தர் இந்த நம்பிக்கையில சொல்லு, கர்த்தர் எனக்கு குழந்தை கொடுத்துட்டாரு சொல்லிட்டு வயித்துல கையை வச்சு குழந்தைக்கு பேரை வச்சு நீ ஜெபம் பண்ணு, கர்த்தர் குழந்தையை கர்த்தர் கொடுப்பாரா. 6 மாசத்துக்கு முன்பாக தான் குழந்தை கன்ஃபார்ம் ஆயிருக்கு. மருந்து இல்ல, ஒண்ணு இல்ல. 15 ஆண்டுகளுக்கு அப்புறம் ஒரு குழந்தையை கர்த்தர் கொடுத்திருக்காரு. After 15 years they will கர்ப்பம் செத்து போயிடுச்சு, உன் வயித்துல நீர் கட்டி, உன் கணவனுக்கு குழந்தை பாக்கியம் இல்ல, எல்லாம் சொன்னதெல்லாம் இப்ப மாறி போய் குழந்தை இப்ப 9 மாசத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. அடுத்த மாசம் டெலிவரி ஆக போகிறது. கேட்ட என்ன குழந்தை பிறக்க போகுது பாஸ்டர்? ஆண் குழந்தைனா இந்த பேரு, பெண் குழந்தை இந்த பேரு, இல்ல 2 பிறந்தாலும் இந்த பேரை வச்சிருக்கிறோம், ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம். என்னம்மா ஆண் குழந்தை பிறந்தா 2 பெண் குழந்தை, 2 பெண் குழந்தை, இந்த பேரை மாத்தி வைக்க போறேன், அவ்வளவுதான். விசுவாசிக்கிறேன், அது சந்தோஷம். இன்னைக்கு கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு மலர்ச்சியை கொடுக்க போறார். God will give. வாக்குத்தத்தத்தை வச்சு ஜெபிங்க. You have to pray with எதுல குறைவு, எதுல பெருக்கம் இல்ல, இன்னைக்கு ஜெபிக்க போறீங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு பெருக்கத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஆபிரகாமுக்கு சூழ்நிலைகள் எதுவும் சாதகமா இல்ல, ஆனாலும் வாக்குத்தத்தத்தின் மேல நம்பிக்கையா இருந்தா. எத்தனை பேர் உங்க வாக்குத்தத்தத்துல நீங்க நம்பிக்கையா இருக்கீங்க? How many of you are believing in முத்திரை மோதிரமா வைப்பேன், சத்துருக்கள் மத்தியில ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவேன், உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன்.
ராஜாக்களை நியமிக்கிற ராஜாவை உன்னை வைப்பேன். வெட்கப்பட்ட இடத்திலேயே உன் தலையை உயர்த்துவேன். உன்னை எதிர்த்துக்க நான் எதிர்ப்பேன். இனி அநேக வாக்குத்தத்தங்கள். அந்த வாக்குத்தத்தங்களை உங்க வசனத்தோடு ஒரு நாளைக்கு உன் துன்பம் ஏற்படும் பொழுது, நெருக்கம் ஏற்படும் போது, உனக்கு பெருக்க ஏற்படும், அந்த வசனத்தை வச்சு சொல்லிட்டே இருங்க. You have to use the Bible verse. நிச்சயமா நடக்கும். சொல்லுங்களேன். It will surely happen. சொல்லுங்க. என் தேவன் My Lord மரித்தவரை உயிர்ப்பிக்கிற தேவன், will rise up the dead. இல்லாதவைகளை இருக்கிறவள் பண்ணுகிற தேவன். என் தேவன் எங்க வாழ்க்கையில் பெருக்கத்தை உண்டு பண்ண He போகிறார். will give a growth in இப்ப my life. எத்தனை பேர் எல்லாம் கண்களை மூடி நீங்க எதுல குறை இருக்குன்னு தெரியும் சொல்லுங்களேன். வீட்டை எனக்கு கத்தர் கொடுக்க போறா சொல்லுங்களேன். God will வீடு give me a வாடகை house. கொடுக்க முடியாதவங்கள சொல்லுங்க, எனக்கு ஒரு வீட்டை கத்தர் கொடுக்க போகிறார். God is going to give me மாடி வீட்டை சொந்தமா எனக்கு பட்டா போட்டு எனக்கு கொடுக்க போறார். சொல்லுங்க going to பார்க்கலாம். give me a own house. அதுவும் இந்த ஆண்டு 1-2 மாசம் தான். கத்தர் 2 மாசத்துல ஒரு கதவு திறக்க போகிறது. It's going to happen within this year. கல்யாணமா இல்லாத தடையா இருக்கலாம். என் பிள்ளைக்கு கத்தர் ஜாம்னு அநேக வேக்கத்தக்கதாக காணா ஒரு கல்யாணம் போல என் பிள்ளை கல்யாணம் நடக்க போகுது. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? God will help my child. படிக்க கூட வழி இருக்காது. என் பிள்ளைய நல்ல டாக்டருக்கு படிக்க வைக்க போறேன். God will educate my child. அவன் இன்னைக்கு படிக்கவே சொல்லுவாங்க, அவன் நல்லா படிச்சு பெரிய ஒரு உத்தியோகத்துக்கு போவான். God will educate வாயத்தை my அறிக்கை child. செய்யுங்க. நான் நல்ல ஊழியம் பண்ணுவேன். You have to proclaim it. நான் எழும்பி நடப்பேன். இல்லாதவர்களுக்கு நான் கொடுப்பேன். சொல்லுங்களேன். இந்த ஆண்டு கிறிஸ்துமஸ்க்கு நான் இல்லாதவங்களுக்கு Dress வாங்கி கொடுக்க போறேன். சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க சொல்ற போறீங்கன்னா Dress போன வருஷம் இல்லாம இருந்திருக்கலாம், இந்த வருஷம் நீ Dress கொடுக்க போற. கர்த்தரும் தலையை உயர்த்த திறந்து வாயை திறந்து Open your mouth. இல்லாதவங்க இருக்கிறப்ப நினைச்சுக்கங்க. நான் சிம்பிளா ஒரு ஐடியா, ஒரு டிப்ஸ் சொல்லிடுறேன். வாடகை கட்டணும், When I have to pay the ரொம்ப rent, டென்ஷன், கையில ஒரு காசும் இல்லை. I had no money. கீழே ஹவுஸ் ஓனர் என்ன பண்ணிட்டாரு, பாஸ்டர் 7ஆம் தேதியே கொடுத்துருங்க, கொஞ்சம் சம்பளம் கொடுக்கணும், தீபாவளி வருது கொடுக்கணுன்ட்டார். என்னடா அது காசு இந்த டைம் பார்த்து சீக்கிரம் கேட்குறாரு. அக்கௌண்ட்டில் பார்க்குறேன் 48,000 ரூபா கொடுக்கணும். எவ்வளோ இருக்குன்னா 4,000 ரூபா தான் இருக்கு. சம்மந்தமே இல்லாமல் Money இருக்கு. in my account. சரிங்க, ஒன்றும் சொல்ல, சரிங்க சார் நாளைக்கு கொடுத்துரு. எப்போ கொடுக்குறேன்னா நாளைக்கு கொடுத்துரு. சரி, எத்தனை மணிக்கு கொடுக்குறீங்க சார்? காலையில் கொடுக்குறீங்களா மதியம் கொடுக்குறேன்? மதியானத்துக்குள்ளே கொடுத்துறேன் விடுங்க அப்படின்னு. மதியானம் ஃபுல்லாக அப்படியே அப்செட்டாகவே இருந்தது. என்னடா கொடுக்க முடியலையே, என்ன பண்ணுறது. நான் மொபைல் 10 முறை வந்தாலும் இருந்து தானே அக்கௌண்ட்டில் இருக்க போகுது. யாராவது ஒருத்தர் போட மாட்டாங்களா? சூழ்நிலை மாறி போயிருந்தது. And there was no situation. இப்போ என்ன பண்ண, ரொம்ப டிப்ரெஷனாக இருந்தால் அப்படியே இருந்தேன். அப்புறம் முடிவு பண்ணேன், And I decided, நம்மோட இருக்கிற ஒரு பெரியவர் அல்ல. when God is with me, இப்போ நான் நாளைக்கு வாடகை கொடுத்துட்டா என் மைண்ட் எப்படி இருக்கும்? ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு இருக்கிற வேலை பார்த்துட்டேன். கொடுத்துட்டேன்னு நினச்சிக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன், அந்த நினைப்பே இல்லாமல் நான் பாட்டு சுற்றிட்டே I இருக்கேன். just ஈவினிங் changed my mindset that I have அடுத்த given நாள் ஈவினிங் rent. கால் பண்ணுறாரு, சார் வாடகை. அப்போ தான் யோசிக்கிறேன், நான் நாளைக்கு கொடுத்துறேன் சார். உனக்கு பேசலாம் அவங்க சரிண்ணா. அந்த நாளைக்கு நான் சொன்னப்போ நான் என் மைண்டில் வந்து காசு இல்லைன்னே எனக்கு இல்லை, எனக்குள்ள நினப்பு இல்லை, அங்கே பிரச்சனை வரும்னு நினப்பே இல்லை. I didn't ஏன்னா think என் about தேவன் money. இல்லாதவளை இருக்கிறவள் பண்ணுகிறேன். நான் அதே பிரச்சனை நினச்சிருந்தேன்னா நெருக்கமாக இருக்கும். அடுத்த நாள் காலையிலக்குள்ளே எப்படி என் அக்கௌண்ட்டுக்கு வந்தது, எப்படி கொடுத்தனே தெரியல. வாடகை Next எடுத்துன்னு day போய் morning, I didn't know டிரைவனை வச்சு இப்போ கொடுத்துருவாடனா கொடுத்துருவாங்க. how I paid the rent, but எப்படி somehow வந்தது? I paid the rent. அவர் இல்லாதவளை இருக்கிறவள் பண்ணுகிறது. Because he could இந்த not 2 நாள் நான் exist. நொந்து போகாம நான் கொடுப்பேன், என்கிட்ட இருக்கு, இது முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு என் இருதயத்துல நான் எப்ப ஃபிக்ஸ் பண்றேனோ அந்த விசுவாசத்துல ஆழமாய் மாறுகிறது. நீங்க வேணா வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பிரச்சனையோடு நினைக்கும் போது பிரச்சனை முடிஞ்சிச்சு, பிரச்சனையே இல்லைன்னு நினைச்சு பாருங்க, அந்த பிரச்சனை தானா 2 நாள்ல அது தானா முடிஞ்சு போகும். இது எப்ப நான் பழகிருக்கேன்னா, வேலை சனத்துல இருக்கும் பொழுது 2 நாள்ல டார்கெட் இருக்கும். இந்த டார்கெட் அச்சீவ் பண்ணலன்னா அந்த மாசம் மந்த் எண்டு 2 டேஸ் இருக்கு, எனக்கு வந்து ஒரு 30-40 கோடி ரூபாய் டார்கெட் இருக்கும் இதை அச்சீவ் பண்ணணும்ட்டு. I used to have a large ஆனா target, வாய்ப்பே இருக்காது. but there will 2 be no நாள் chance டென்ஷன். அந்த to மந்த் complete எண்ட் என்ன பண்ணுவேன், ஆண்டவரே உங்க இடத்துல நீ பாத்துக்க போறீங்க. பாஸ் கேட்பார், பண்ணிடலாம் சார், நாளைக்கு பண்ணிடுவோம் சார், நாளைக்கு பண்ணிடுவோம் சார். நான் பாட்டு ஜாலியா இருப்பேன். அந்த 2 நாள்ல தானா அந்த வியாபாரம் நடக்கும். ஏன்னா நான் விசுவாசிக்கிறவர் மரித்தவரை உயிர்ப்பிக்கிற தேவன், இல்லாதவைகளும் இருக்கிற போல் பண்ணுகிற My தேவன். God will give life எப்படி? to the dead. ரோமர் 4ஆம் அதிகாரம் By 17ஆம் Romans chapter 4 வசனத்தின்படியாக verse 17. இல்லாதவைகளை இருக்கிறவர்கள் பண்ணுகிறது. He calls into being things நீங்க that do வீட்டுல not ஜெபிங்க. exist. இந்த மாசம் நீங்க சாட்சி சொல்ல போறீங்க. எத்தனை பேர் என் வாழ்க்கையில ஒரு பெருக்க வந்தா நான் சாட்சி சொல்றேன்னு சொல்றவங்க எத்தனை பேர்? How many of you give a testimony? கர்த்தர் பாப்பார். என்ன பெருக்க வேணும்ன்ற இப்ப கண்ண மூடி ஜெபிங்க.
Now close your eyes and நான் pray சாட்சி for what? கொடுக்குறேன்ப்பா. I'll give testimony, கேளுங்க. Lord. அன்பின் தகப்பனே, யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ, என்ன விண்ணப்பத்திற்காக ஜெபிக்கிறார்களோ, ஒரு For பெருக்கத்தை what உண்டு they பண்ணு. pray, ஆசீர்வதிப்பீரா. bless them, Lord. இயேசுவின் நாமத்தில் In ஜெபிக்கிற the நல்ல name of பிதாவே. the Lord. ஆமென். Amen. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நித்தியம் பிரயர் டவர் தண்டியார்பேட் பகுதியில் வாங்குவதற்காய் ஏற்கனவே பேசி கொண்டிருந்தோம். தொடர்ந்து இந்த 2 மாதங்கள் அந்த இடத்துக்கு உண்டான அட்வான்ஸும் கொடுத்தாச்சு. வாடகை இடத்துல ரொம்ப கஷ்டப்படுறோம். வாடகை இடத்துல அந்த வாடகை கொடுக்க முடியல, டிஸ்டர்பன்ஸ் நிறைய இருக்குது. கர்த்தருடைய சித்தத்தின்படி மெயின் ரோட்டில் ஒரு இடத்த வாங்குவதற்கு உண்டான சித்தத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அநேகர் தங்கி ஜபிப்பதற்காய் தூரதேசத்துலேருந்து வருகிறோம், தங்குறதுக்கு இடம் இல்லை. ஸோ அதனால் தங்குறதுக்கும் அங்கே இடத்த நாங்கள் ஆயத்தப்படுத்தி வச்சுருக்கிறோம். நல்ல ஒரு பஸ் ஸ்டாண்டு பக்கம், மெட்ரோ, தண்டையார்பேட்டை மெட்ரோ இறங்கணுன்னு பக்கத்து பில்டிங்கை தான். பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் மெயின் ரோட்லேயும் நீங்கள் முன்பாக வந்தால் கூட அங்கே இலவசமாக நம்ம இடத்துல தங்கிக்கலாம். இதற்காக ஒரு இடத்த ஆயத்தப்படுத்திருக்க ஒரு இடம். அந்த இடத்தின் விலை 3 கோடி ரூபாய், ஒரு ஸ்கொயர் ஃபீட் 15,000 ரூபாய். நீங்களும் பொருத்தனை பண்ணுங்கள். கர்த்தர் வாழ்க்கையில் அற்புதம் செய்யணும். அநேகர் பொருத்தனை பண்ணி அவங்க வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறாங்க. நீங்களும் அந்த ஆசீர்வாதத்தில் பங்கு பெறுங்க. உங்களால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. ரொம்ப கடினமான காரியம்தான். ஒரு ஆலயத்தை கட்டும்பொழுது கர்த்தர் உங்கள் குடும்பத்தை கட்டுவார். உங்கள் திருமண காரியத்தை கர்த்தர் நடத்துவார். தடைகளை உடைப்பார். பிள்ளைகள் சமாதான குறைச்சியை மாற்றுவார். வருமான தடையை மாற்றுவார். ஏன்னா தேவ ஆலயம் இன்றைக்கி இருக்கிற நெருக்கத்தின் மத்தியில், இன்றைக்கி நிறைய எதிர்ப்புகள் மத்தியில் ஒரு ஆலயம் கட்டுறோம்னா பெரிய காரியம். அந்த ஆசீர்வாதத்தில் நீங்களும் பங்கு பெறுங்க. இந்த செய்தி நீங்கள் கேட்குறீங்கன்னா கர்த்தர் உங்களை தொடரான அர்த்தம். இந்த ஆசீர்வாதத்தில் எங்களோடு பங்கு பெறுங்க. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.